வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் தீபாவளி ஸ்பெஷலுக்காக அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து பாசிப்பருப்பு லட்டு. பாசிப்பருப்பு லட்டு, பைத்தம்பருப்பு லட்டு, சிறுபருப்பு லட்டு, இது எல்லாமே வந்து ஒன்று தான். ஆனால் சொல்கிற பெயர்கள் தான் வந்து வேறு வேறு. இந்த லட்டு வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபி. இதோடைய ப்ரிப்பரேஷன் டைமே பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கூட இருக்காது. அவ்வளோ குவிக்காக ஆகக்கூடிய ரெசிப்பியில் இந்த பைத்தம்பருப்பு லட்டும் ஒன்று. அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன தான் இந்த ரெசிபிக்கு வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் ரொம்ப கம்மியாக சேர்த்தாலும் இதோடைய டேஸ்ட் வந்து உண்மையிலேயே செம்மையாக இருக்கும். இது நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் அண்ட் இது எப்படி செய்கிறது அப்படின்றது இப்போ நம்ம பார்க்கலாம். பைத்தம்பருப்பு லட்டு செய்கிறதுக்காக இங்கே ஒரு பேனில் நான் வந்து 250 கிராம் அளவு பைத்தம்பருப்பு வச்சுருக்கேன். இதை நம்ம வந்து இந்த பேனில் சேர்த்துப்போம். இப்போ இந்த பருப்பை நம்ம வந்து ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இது பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வந்து இதை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கும் இதை வந்து நல்லா கிளறி விடுங்க. அப்போ தான் எல்லா பருப்புமே நல்லா ஈவனாக கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரும். பைத்தம் பருப்பு நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் இதோடைய மனமும் நல்லா வருது. இந்த நேரத்தில் இதை நம்ம ஆஃப் பண்ணி நல்லா இதை ஆறுனதன் பிறகு ஒரு ஃபைன் பவுடராக நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா இதை ஃபைன் பவுடர் அரைச்சி எடுத்து சைடில் வச்சுருங்க. இங்கே ஒரு சின்ன பாத்திரத்தில் நம்ம வந்து முந்திரி பருப்பு வறுக்க போகிறோம். அதுக்காக 2 டீஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கிறேன். நெய் வந்து நல்லா சூடானதன் பிறகு இதில் ஒரு 20லேருந்து 25 கிராம் அளவு முந்திரியை நல்லா சிறிதாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொன்னிறமாக வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து இதை வறுத்துப்போம். இந்த மாதிரி நல்லா இது பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துட்டு நெய் இல்லாமல் எடுத்து நம்ம வந்து ஒரு சின்ன பவுலில் வந்து மாற்றிக்கலாம். வறுத்த முந்திரி ரெடி ஆகிடுச்சு. இதையும் எடுத்து சைடில் வச்சுப்போம். நம்ம இங்கே அரைச்சி வச்சுருக்கேன் இந்த பைத்தம்பருப்பில் நான் வந்து 250 கிராம் அளவு அரைத்த சர்க்கரை சேர்த்துக்கிறேன். கூடவே நல்ல ஒரு வாசம் கொடுக்கறதுக்காக இதில் சர்க்கரையோடு சேர்த்து அரைத்த ஏலக்காய் வந்து ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நம்ம வறுத்து வச்சுருக்க இந்த முந்திரியும் சேர்த்துக்கலாம். கடைசியாக இதை நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்காக தேவையான அளவு நெய்யும் இதில் வந்து சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு இது ஒரு வாட்டி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் எவ்வளவு நெய் தேவையோ அந்த நெய் சேர்த்து நம்ம இதை உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வந்து இதை பிசையணும். இந்த மாதிரி நல்லா வந்து ஒரு இன்க்ரீடியண்ட்டோட இன்னொரு இன்க்ரீடியன்ட் நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு இன்னும் கொஞ்சம் நெய் வந்து தேவைப்படுது. அதனால் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்து மறுபடியும் இதை நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த பாசிப்பருப்பு லட்டுக்கு நம்ம நெய் வந்து ரொம்ப அதிகமாக ஊற்றிடக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப கம்மியாகவும் ஊற்றிடக்கூடாது. நீங்கள் ரொம்ப அதிகமாக ஊற்றிட்டீங்க அப்படின்னா இது உருண்டை பிடிக்கும் போது கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கும். அதே மாதிரி ரொம்ப கம்மியாக ஊற்றிட்டாலும் இது உருண்டை பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் கரெக்டாக ஊற்றிக்கோங்க. இப்போ இது வந்து உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு இருக்குது. இதை நான் வந்து ஒரு லட்டு சைஸுக்கு நான் வந்து இது உருண்டை பிடிச்சிக்கிறேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நம்ம எந்த அளவுக்கு இந்த லட்டை நல்லா டைட்டாக வந்து உருண்டை பிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு இது வந்து நல்லா ரவுண்டாக வரும். இதை நீங்கள் ரொம்ப சாஃப்டாக பிடிச்சிங்க அப்படின்னா இதோடைய ஷேப்பும் நல்லா இருக்காது. அதே மாதிரி உருண்டையும் வந்து சீக்கிரம் வந்து உடஞ்சிரும். அதனால் இந்த அளவுக்கு நல்லா டைட்டாக அழகாக ரவுண்டாக வந்து இந்த பைத்தம்பருப்பு லட்டை வந்து பிடிச்சிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நான் இதை வந்து உருண்டை பிடிச்சிட்டேன். இதே மாதிரி மிச்சம் இருக்க பைத்தம்பருப்பு மாவையும் நான் வந்து உருண்டை பிடிச்சிக்கிறேன். எல்லா மாவுமே நான் வந்து அழகாக உருண்டை பிடிச்சிட்டேன். அவ்வளோதான். ஒரு சூப்பரான சுவையான பைத்தம்பருப்பு லட்டு ரெடி ஆயிடுச்சு. ஒரு சூப்பரான பைத்தம்பருப்பு லட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த லட்டு பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பைத்தம்பருப்பை வறுக்கும்போது லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். அப்போ தான் வந்து லட்டு கலரும் நல்லா எல்லோவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சாப்பிடும்போதும் நல்லா இந்த பருப்போடைய கிறிஸ்பினஸ் தெரியும். அதனால் இந்த ஸ்டெப்ஸை வந்து கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த பைத்தம்பருப்பு லட்டு செஞ்சு முடித்த உடனே இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 1 வீக் வரைக்கும் நீங்கள் இதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இந்த லட்டு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோட நான் சந்திக்கிறேன். Until then, bye from Yeshwanth.